ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் ஐட்டம் செய்ய போகிறோம். அது பெப்பர் சிக்கன். ஓகே, நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. நான் இப்போது பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுறேன். நம்ம பல முயற்சி செய்வோம் ஒரு விஷயத்துக்காக. அந்த முயற்சிக்கு முன்னால் எல்லாரும் கேலி பேசுவாங்க, கிண்டல் செய்வாங்க, துரோகம் செய்வாங்க. நமக்கு கொஞ்சம் சோகமாக இருக்கும், காயங்கள் ஏற்படும், சோதனைகள் வரும், தோல்விகள் வரும். அதை எல்லாத்தையும் நம்ம இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியதில்லை. முயற்சிக்கு பின்னால் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டா இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? நான் இப்போ பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தண்ணி ஊற்றுறேன். இது ரொம்ப சிம்பிளான பெப்பர் சிக்கன் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக செஞ்சிடலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். நான் ஒரு சிக்கன் எடுத்துருக்கேன், அதுக்கு ஒரு சின்ன பூண்டு ஒன்று எடுத்துருக்கேன், ஒரே ஒரு பூண்டு தான். இஞ்சி பூண்டு போடக்கூடாது, அவள் இஞ்சி பூண்டு வாசம் தான் அடிக்கும். அதனால் நான் ஒரே ஒரு பூண்டு மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பருப்பு மட்டும் போட்டுருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இதில் நான் ஒரு சிக்கன் எடுத்துருக்கேன், அதை இது நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய். இதை மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, நல்லா சிக்கன் எல்லாம் வெந்துடுச்சு. இதில் இப்போது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இப்போது இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடாக மெழுகு போடக்கூடாது, இது கொஞ்சம் ஆறின உடனே தான் போடணும், இல்லைன்னா அந்த மெழுகு வந்து கசப்பாக இருக்கும். அதனால் இந்த ஆவி ஃபஸ்ட்டு போகணும், 1 செகண்ட் போகணுன்னு அப்புறமா நம்ம போட்டுருக்கோம். நான் இதுக்கு 3 டீஸ்பூன் பெப்பரை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணுங்கள், முதலே க்ரஷ் பண்ணதை போடாதீங்க. எப்போ நீங்கள் செய்வீங்களோ அப்போ இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஓகே. இப்போ ஒரு 20 செகண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை போட்டுறேன். நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் சுண்ட வச்சுக்கலாம். நாங்கள் இதை போட்டு சாப்பிடுவோம் சாப்பாட்டில், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.